சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக காட்சி வாசகர்களால் நிரம்பி வழிகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நந்தினி வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் நிக்கிதா. தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் என்ற கூற்றுக்கு ஏற்றாற்போல் 49வது புத்தக கண்காட்சி கடந்த 8ஆம் தேதி தொடங்கி இன்று 8வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் நமது ஒளிப்பதிவாளர் பீட்டர் காண்பிக்க நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாசகர்கள் அனைவருமே பலருமே இங்கு ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக பெரும் அறிவு பெருவிழாவாக கருதப்படும் இந்த புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் சென்னை புத்தக கண்காட்சி இந்தியாவின் மிக பெரும் புத்தக காட்சியின் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த புத்தக காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் 8ஆம் தேதி தொடங்கி வைத்தார். குறிப்பாக சென்னை புத்தக காட்சியில் முதன்முறையாக இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் நூல்கள் 428 அரங்குகளும், ஆங்கில நூல்கள் 256 அரங்குகளும், தொடர்ந்து 26 பொது நூல்கள் தொடர்ந்து தற்பொழுது நம்முடன் பதிப்பாளர் நாகராஜ் இணைந்துள்ளார். அவருடன் கூடுதல் தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். கடந்த ஆண்டுகளை விட இந்த புத்தகம் விற்பனை எப்படி இருக்கு? இந்த வாட்டி அரங்குகள் அதிகமா இருக்கா? வழக்கமா கூட்டம் எங்க வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தான் வரும். எங்கன்னாக்கா கோவில் திருவிழா பெரிய சினிமா வரும்னாக்கா பெரிய கூட்டம். ஆனா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா புத்தக திருவிழாவுக்கு ஏராளமான மக்கள் புதிய மக்கள் புத்தகங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையா இருக்கு. இந்த ஆண்டு புத்தக விற்பனையிலேயே அந்த இம்பேக்ட் இருக்கு. இந்த ஆண்டு நிர்வாகமும் பாதைகள் அமைச்சிருக்கிறது, பாத்ரூம் வசதி, இந்த மாதிரி எல்லா டிக்கெட்டு கிடையாது, இந்த மாதிரி பல விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது இன்னும் கூடுதலாக டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது இங்கே வந்தால் பெரிய அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் யார் வேணாலும் ஈஸியாக வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை இப்போ கோவில் திருவிழாவுக்கு போனால் டிக்கெட் கிடையாது இல்லையா, அது மாதிரி புத்தக திருவிழாவுக்கு வந்தாலும் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு விருப்பப்பட்டதை போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மக்களுடைய வாசிப்பு திறனும் இப்போ ஏற்கனவே இருந்ததை விட இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா எங்ககிட்டயே பார்த்தீங்கன்னாக்கா கூலி உழைப்பு மூலதனம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். இப்போ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமாக ஒரு 20-30 பிரதிகள் விற்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த புத்தக திருவிழாவில் மட்டும் இது இன்னைய வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த புத்தகம் விற்றுருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு தொழிலாளர்கள் பற்றிய ஒரு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது தொழிலாளர்களை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அவங்களாம் வரும்போது இந்த மாதிரியான புத்தகங்களை கேட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த மூமெண்ட் இப்போ நல்லா பில்டப் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இதுவரை எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது அதிகரிச்சிருக்கு. வழக்கமாக குழந்தைகள் புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட புதிய புத்தகங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் புத்தகங்கள் வந்திருக்கு. அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அதை நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ குழந்தைகளுக்குன்னு அதிகமாக புத்தகம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆங்கிலம் மொழியை தவிர்த்து இங்கே தெலுங்குக்கும் தனியாக நிறையா ஸ்டால்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். புத்தகங்கள் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது சார்? இல்லை, உதாரணத்துக்கு தமிழ் ஆங்கிலம் தவிர பிற மொழி பதிப்பகங்களும் அதை விட தனி ஸ்டாலாக இல்லைனாலும் எல்லா இடத்துலையுமே சில இந்தி புத்தகங்களும் இருக்குது, தெலுங்கு புத்தகங்கள் இருக்குது, மலையாள புத்தகங்கள் இருக்குது. இதுமாரி புத்தகங்களும் பல கடைகளில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி தான். இப்போ நீங்கள் டெல்லி புத்தக கண்காட்சியில் போனால் மட்டும் பல மொழி புத்தகங்களை பார்க்க முடியும். அதே போல் இப்போ இன்றைக்கி சென்னையில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியிலும் எந்த மொழி பேசக்கூடியவங்களுக்கும் புத்தகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்போ உருவாகி இருக்குங்கிறது. நன்றி சார். குறிப்பாக இந்த சென்னை புத்தக கண்காட்சி தொடர்ந்து வரும் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புத்தக கண்காட்சி தமிழ், ஆங்கிலம் மற்றும் மொழிகளில் மட்டும் இல்லாமல் பல மொழிகளில்
புத்தகமானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பல அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.